பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார். வாழ்வை பகிர்வோம். வளர்ந்துவிட்ட நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தில் மனிதனுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் வியாபாரமாக்கப்பட்டு விட்டது. எல்லாவற்றையும் உருவாக்கின தேவ மகன் இந்த பூமியிலே கடந்து வந்து கிணற்றருகிலே அமர்ந்து, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்குமே என்றுமே தாகம் எடுக்காது, நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்று சொன்னார். யோவான் 4:14. ஆனால் அவரே தாகமாயிருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு சூழ்நிலை இருந்தது. யோவான் 19:28 தாகமாயிருக்கிறது என்று சொன்னார். இயேசுவின் தாகம் வெறும் தண்ணீருக்காக மாத்திரமல்ல, அவர் விரும்பின ஆன்மாக்களுக்குமாக. ஆகவே தான் இன்றும் அந்த தாகம் முடிவில்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. நாமும் கூட ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டுவோம். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 10:42 சொல்லியிருக்கிறார். நாமும் கூட ஒருவர் மற்றவருக்கு பகிர்ந்து கொள்வோம், ஆசீர்வாதமாக இருப்போம். ஜெபம் செய்வோம். அப்பா, நாங்கள் வாழ்கிற இந்த பூமியை நிலையாய் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் பரிசுத்த ஆவியானவர்தாமே நாங்கள் எப்போதும் நன்றி உணர்வோடு இருக்க உதவி செய்வாராக. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.